பிரைஸ் எல்லாம் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கிய நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால் நீ இனி அலையில் தெரிவதில்லை என்று சொல்லி இறைவன் 4:1 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம் அனைவருமே மனம் திரும்பினவர்கள் தான். ஆனால் தேவன் நம்மிலே மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதே இறைமையா 2:2 விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தியும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் அறிந்திருக்க என்று கற்றுச் சொல்லுகிறார். என பிரியமானவர்களே, நாம் மனம் திருமலாய் மாற்றம் அல்ல, தேவனுக்கு பிரியமாய் மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது எபேசு சபை குறித்து ஆண்டவர் புகழ்ச்சியாய் பேசுகிறார். 4ஆம் வசனத்தில், நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பிள்ளைகளுக்கு குறையுண்டு என்று சொல்லி நீ என்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பும்படி தேவன் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாமும் மனம் திரும்பலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன திரும்பலுக்கேற்ற கனிகளை நாம் கொடுக்கிறோமா? தேவன் முழுமையான கனிகளை நம்மில் எதிர்பார்க்கிறார். குறைகள் இருந்தால் நம்மை சீர்தூக்கி பார்த்து குறைகளை அகற்றி உண்மையான மனதிற்கேற்ற கனிகளை கொடுப்போம். ஆதியிலே தேவனுக்குள் மனம் திரும்பின போது அவர் மேல் நாம் எவ்வளோ அன்பு வைத்திருந்தோமோ, வைராக்கியம் வைத்திருந்தோமோ, அதே விதமாய் இன்றைக்கும் அவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென்.